எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, நான் நினச்சேன் எப்படி நான் கூப்பிட்றது, ஏன்னா எப்பொழுது என்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போது அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி என்று எண்ணும் பொழுது உண்மையை மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே சொன்னது மாதிரி ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து ஆங்கிலம் பேச வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு பள்ளியாக இருப்பது என்பது நம்முடைய அமலர்புரம் பள்ளிக்கூடம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. இன்னொன்று, தன்னிடம் சேர்த்த பெற்றோர்களுக்கு அவர்கள் எந்த நோக்கத்தில் இங்கே சேர்த்தார்களோ அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த பள்ளியை சார்ந்த நம்முடைய தாளர்களுக்கு இருந்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கலாம். ஏன்னா சொல்லுவான், பெற்றோர் சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதை நான் பார்த்துக்க, நீ போ, உனக்கு என்னங்க வேலை போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு அப்படின்வாங்க. ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோடு விட்டுருக்கீங்க. அந்த பிள்ளையை பாதுகாத்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த அளவு அக்கறை இருக்குமோ அது மாதிரி ஒரு அக்கறையோடு அந்த பிள்ளைகளுக்கு ஜுரம் அடித்தா அதுக்கு ஒரு மருத்துவ அழைச்சி அதுக்கு மருந்து கொடுத்து அந்த பிள்ளையை இங்கேயே தங்க வச்சு படிக்க வச்சு அனுப்பிச்சி வைக்கணுன்ற ஒரு எண்ணம், ஒரு பெரிய பாதுகாப்பு, அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம். அதே சமயத்தில் படிக்க வைக்க வேண்டும் அந்த பிள்ளை என்ற ஒரு சிறந்த ஒரு எண்ணம், நோக்கம். அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டு வருவதால் இன்று 10,000 மாணவர்களை கொண்ட ஒரு பெரிய பள்ளியாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பது தான் உண்மை. அது எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர் சொன்னது மாதிரி அவர் தொடர்ந்து அவரோடு இருந்து கொண்டே இருக்கின்றார். இந்த பள்ளியினுடைய அந்த எப்பொழுது இந்த பள்ளியுடைய வளர்ச்சியெல்லாம் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அவரும் அவரோடு இணைந்து அவர் மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் நம்ம ஆனந்த் அவர்களும் இங்கே அதாவது ஒரு உரிமையோடு இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். நான் கூட சொல்லுவேன், என்கிட்ட சொல்ல ஆனந்தை சொல்லி நம்ம பாருங்கள், ஆனந்தை பார்த்தா இடம் வாங்கி கொடுத்துருவா, இடத்தை சேர்த்துருவாங்க போங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு நல்ல உறவு, அவரோடு அந்த நல்ல உறவு. அப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் அரசுடைய எண்ணம் அதுதான். அரசுக்கு தனியார் பள்ளியுடைய வளர்ச்சி என்பது நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா தனியார் பள்ளியுடைய வளர்ச்சி இருந்தால் தான் நம்முடைய புதுச்சேரியில் ஒரு நல்ல கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பும் இருக்க முடியும். ஆனால் அரசு பள்ளியில் கல்வி இல்லை, கல்வி சொல்லித்தர முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அரசு பள்ளியிலும் நல்ல பிள்ளைகள் மதிப்பெண் எடுத்து படித்து வருகின்ற ஏழை பிள்ளைகள் அரசு பள்ளி படித்து வருகின்றனர். இந்த இரண்டும் இணைந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கும் பொழுது புதுச்சேரியில் உள்ள மாணவர்கள் சிறந்த முறையில் படித்து, அதாவது 100 விழுக்காடு கல்வி கற்றவர்களை கொண்ட மாநிலம் நம்முடைய மாநிலம் அப்படி சொல்லுகின்ற ஒரு பெருமையை கொடுக்கின்ற நிலையில் அமையும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்காக அரசு எந்த நிலையில் நம்முடைய தனியார் பள்ளிகளுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் எப்பொழுதுமே.